Hi friends, welcome to Sonaval channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரிபப்ளிக் டே கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து லீஃப் ஷேப்பில் ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீனுக்கு மட்டும் கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லீஃப் ஷேப்பில் சின்ன சைஸ் அதோட சின்ன சைஸ் கட் பண்ணி அதெல்லாம் வந்து இப்படி கம் போட்டு ஒட்டிட்டேன். இதிலே வந்து நான் ஒரு 6 பீஸ் வந்து பெருசாகவும் ஒரு 3 பீஸ் வந்து சின்னதாகவும் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு கார்ட்போர்ட் எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் தான் வச்சு இதை ஒட்ட போகிறோம். நான் கம் போட்டு தான் ஒட்டுறேன். கம் போட்டு இது ஃபுல்லாமே ஒட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நான் ஒட்டும் போது கொஞ்சம் தப்பாக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரி பண்ணோன்னே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கட் பண்ணது 6 கட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து 5 தான் ஃபஸ்ட்டு வைக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் வந்து 6 வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இடையிலலாம் கேப்பாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 6யுமே நான் வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 6யுமே வச்சோடனே. ஆனால் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் சாய்ச்சி ஒட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களே வேணால் பாருங்கள். அடுத்து இது நடுவில் நம்ம வந்து அந்த அசோகா சக்கரம் வந்து வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்து அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து அசோகா சக்கரத்தில் எப்படி லைன்ஸ் இருக்குமோ அது மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. 24லாம் என்னால் போட முடியல. ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதை போட்டு ப்ளூ கலர் பென் வச்சு தான் போட்டேன். அதை வச்சு அவுட்லைனும் கொடுத்துட்டேன். அவுட்லைன் கொடுத்தா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்கிறனால அவுட்லைன் வந்து அதை வச்சே கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம அதுக்கு அந்த ஃப்ளவர் செஞ்சுருந்தோம்ல அதுக்கு நடுவில் அப்படியே கம் போட்டு அப்படியே ஒட்டிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம சின்ன பீஸ் 3 கட் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கிளிட்டர் ஷீட்டு, அப்புறம் ஆரஞ்சு கலர் பேப்பரு, ஒயிட் A4 ஷீட்டு, இது 3யும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதில் நான் அப்படியே பின்னாடி கம் போட்டு அப்படியே ஒட்டி வச்சிட்டேன். இப்போ வந்து அந்த ஃப்ளவர் நீங்கள் பின்னாடி பாருங்களேன், கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. பரவாயில்லன்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து ஓட்டினேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து எனக்கு ரொம்ப நீளமாக இருந்துச்சு கீழே உள்ளது. அதனால் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை பாருங்கள். அப்புறம் கம் போட்டு தான் ஒட்டினேன் ஃபுல்லாமே. இப்போ பாருங்கள் நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் வால் ஹேங் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் செல்லோ டேப் வச்சு தான் ஒட்டினேன். ரிபப்ளிக் டே கிராஃப்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா சனோவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அண்ட் இன்னொன்று சொல்லணும், எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. பாய்.